எங்கள் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நந்தரா சமையலில் இன்றைக்கி சூப்பரான ராகி புட்டு செய்யணும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் எடுத்துருக்குறேன். அடுத்து நம்ம தேங்காய் பூ திருவி வச்சுக்கலாம். நீங்களும் இந்தமாதிரி பிடிப்பிட்டே திருவி வச்சுக்கோங்க. சர்க்கரை எடுத்துக்கலாம் தேவையான அளவு. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம ராகி மாவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி சிறிதாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போட்டுறாதீங்க, லைட்டாக உப்பு போடுங்க. நம்ம சர்க்கரை போட்டு தான் சாப்பிட போகிறோம். இதுக்கு நாட்டு சர்க்கரை, ஒயிட் சர்க்கரை இது ரெண்டும் போட்டு நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஹெல்த்தியான ராகி புட்டு செஞ்சு பாருங்கள். அவங்க வீட்டில் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொலன்னு பேசிஞ்சுக்கிங்க. ரொம்ப கெட்டியாக பேசிடாதீங்க. இது புட்டுக்கு ஏற்ற மாதிரி பதம். இந்த மாதிரி பொலன்னு பேசிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்தமாரி புட்டு பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம துணி போட்டு நம்ம வச்சுக்கலாம். நம்ம அச்சு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ராகி மாவு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு லேயர் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். இந்தமாரி ஒரு 3 லேயர் போட்டுருங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ போடுறதுக்கு என்னால் முடியலை. இனிமேல் உங்களுக்கு தடை இல்லாமல் வீடியோ வந்து சேரும். வீடியோ போடாமல் இருந்ததுக்கு எல்லாருமே நான் மன்னிச்சிடுங்க. இப்போ அடுத்து நம்ம 3 லேயர் போட்டுட்டோம். நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ராகி மாவு போடுறேன். இனிமேல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்தமாரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வேக வைக்கலாம். நம்ம புட்டுக்குழாயில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் ஆவி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. பாருங்கள், சூப்பரான சுவையான குழா புட்டு ரெடி. ராகி மாவு குழா புட்டு இதுமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுமாரி குழந்தைங்க இந்த குழா புட்டை பார்த்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம நேந்திரம் பழம் வச்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க நல்லா. இதுமேலே நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தூவி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நெய் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பரான சுவையான குழா புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம்.